நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இது உங்கள் ஃபாஸ்ட் டாக்ஸி அட்மின்னு. இதில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டு வரீங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது என்னங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரு டாக்குமெண்ட்டெல்லாம் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு அது ஒரு தெளிவான வீடியோவை நான் இப்போ போடுறேன். சரிங்களா? இதை இப்போ ப்ளே ஸ்டோரில் இந்த இதை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் சர்ச் பண்ணுறதுல ஃபாஸ்ட் டாக்ஸி ஆப்னு அடித்தாலே போதும். கீழே டிரைவர் ஆப்பு, யூசர் ஆப் இருக்குது. டிரைவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் தான் வரும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? இதில் நீங்கள் சைன்இன் கொடுக்கக்கூடாது. இந்த சைடு உள்ளது சைன்இன் கொடுக்கக்கூடாது. சைன்அப் கொடுங்க. சைன்அப் இதை முதல்ல சைன்அப் கொடுங்க. சைன்அப் கொடுத்துட்டு இதில் மேலே ஃபோட்டோவை நீங்கள் போட்டனாலும் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டில் போடனாலும் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ உங்கள் நேம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்கள் நேம், அதுக்கடுத்து உங்கள் ஜிமெயில் ஐடி, பாஸ்வேர்டு 8 லெட்ரு ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்துக்கலாம். 8 லெட்டரில் என்ன இருக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அது பிறகு மொபைல் நம்பர், இதில் உங்கள் மொபைல் நம்பருக்கு கீழே சென்டர் மேல் கொடுத்துக்கோங்க. மேல் கொடுத்துட்டு வெரிஃபைட் மொபைல், வெரிஃபைட் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை கீழே போடுங்க. ஓடிபி பார்த்தீங்கன்னா இந்த 777610 இதான் ஓடிபி. ஓடிபி போட்டுட்டு கீழே கன்ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அக்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் இந்த மாதிரி க்ரீன் லெட்டர் வந்திருக்கு. ப்ரொஃபைலில் க்ரீன் டிக் வந்துருக்கு. அடுத்து உங்களுக்கு கார் இன்ஃபர்மேஷன் இது நீங்கள் கொடுக்கணும். கார் இன்ஃபர்மேஷன் எந்த லொக்கேஷனில் நீங்கள் வண்டி ஓட்ட போகிறீங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறது யாருமே செலக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஃப்யூச்சரில் வரல, இன்னும் வரல. ஆனால் அது ஃப்யூச்சரில் அவுட் ஸ்டேஷனுக்காண்டி அது ஒர்க்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் சேலம், மதுரை, கோயம்புத்தூர், சென்னை இப்போ இந்த இடத்துலலாம் வண்டி இருக்குன்னா இப்போ சென்னையில் ரன் ஆகிட்டு இருக்குது. அதனால் சென்னை உங்கள் லொக்கேஷன் என்னன்னா சென்னை. மித்த இடத்துல ரன் ஆகலை, சென்னையில் ரன் ஆகுது. அதனால் சென்னை கொடுத்துக்கோங்க. சென்னை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய வெஹிக்கிள் என்ன வெஹிக்கிள், நீங்கள் 7+1 வச்சுருந்தீங்க அப்படின்னா 7+1 வச்சுருந்தீங்கன்னா 6+1 ப்ளஸ் 7+1 லேட்டஸ்ட் வெஹிக்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ப்ரைம் எஸ்யூவி செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா எனக்கு செடானும் வேணும் அப்படின்னா செடானும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை மினி வாடகை நான் எடுப்பேன் அப்படின்னா மினி வாடகையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இல்லை எனக்கு செடான் வண்டி அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட் வண்டினா 2022 இந்த மாடல் வண்டினா இப்போ ப்ரைம் செடான் செலக்ட் பண்ணிக்கோங்க. செடான் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு மினி, இந்த 3 வண்டியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இனோவா கிறிஸ்டா வச்சுருக்கிறவங்க இனோவா கிறிஸ்டா செலக்ட் பண்ணிட்டு இனோவா வேணும், எனக்கு 7+1 வேணும், 6+1 வேணும், அப்புறம் ப்ரைம் எஸ்யூவி அது வேணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் இதனுடைய இது. சரிங்களா? இப்போ நான் 7+1 வச்சுருக்கேன். அப்போ 7+1ங்கிறப்போ நான் 6+1 ப்ரைம் எஸ்யூவி, அப்போ எனக்கு செடானும் வேணும், நான் செலக்ட் பண்ணிட்டேன். இனோவா வச்சுருக்கிறவங்க இனோவா மட்டும் செலக்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். 7+1 வாடகை வேணும் அப்படிங்கிறவங்க அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் இதில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன மாடல் வெஹிக்கிள், என்ன கம்பெனி, மாருதி சுசுகி, மகேந்திரா, ஹோண்டாய், இப்போ மகேந்திரா.
அப்போ வந்து மஹேந்திரானா சைலர். இப்போ வந்து என்ன வருஷம் மாடல் 2024, என்ன வருஷம் மாடலோ அதில் ஆர்சி புக்கில் என்ன இருக்கோ அந்த இது மாடல் போட்டுக்கோங்க. கீழே வந்து வெஹிக்கிள் நம்பர், எல்லாமே கேப்டனில் போட்டுக்கோங்க. டிஎன் நான் வந்து சும்மா சாம்பிள் போடுறேன், நீங்கள் வந்து உங்கள் வெஹிக்கிள் நம்பர் என்னவோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் வெஹிக்கிளினுடைய கலர் ஒயிட்டும் வரும், சில்வர் வரும், பிளாக் வராது. ஒயிட்டு, பிளாக்கு அண்டு ஒயிட்டு, சில்வர் அண்டு ரெட்டு, இது மூணில் ஏதாவது ஒன்று. உங்கள் கலர் என்ன கலர், உங்கள் வண்டி கலர் என்ன கலரோ அந்த கலர் இங்கே கொடுத்துக்கோங்க. ரெஃபரல் கோடு இருந்தால் மட்டும் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா சப்மிட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார் இன்ஃபர்மேஷனில் க்ரீன் டிக் வந்துருச்சு, ப்ரொஃபைலில் க்ரீன் டிக் வந்துருச்சு. கீழே வந்து இருக்குது டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டை இப்போ நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ டாக்குமெண்ட்டுக்கு கிளிக் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிட்டு வெஹிக்கிள் இமேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிக்சரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கும். கேலரியில் உங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா, வெஹிக்கிளோட இமேஜ் கேலரியில் வச்சுருக்கீங்களா, அல்லது கேமராவில் ஃபோட்டோ ஃப்ரண்டில் உங்கள் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு லைசன்ஸ் வந்து ஃப்ரண்ட் ஃபோட்டோ. லைசன்ஸ் வந்து உங்கள் லைசன்ஸோட ஃப்ரண்டு அதை ஃபோட்டோ எடுக்கும்போது அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து அப்லோட் இமேஜ்னு கேட்கும். அது வந்து அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா அப்போ எதில் வச்சுருக்கீங்க, கேமரா அண்டு கேலரி. அது கேலரியில் வச்சுருந்தா கேலரி, இல்லாட்டா ஃபோட்டோ நேராக நீங்கள் வச்சுருந்தீங்க லைவாக வச்சுருந்தீங்கன்னா அது ஃபோட்டோ பிடிச்சி இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சேம்பிளுக்கு டிரைவிங் லைசன்ஸ் சேம்பிள் ஃபோட்டோ கொடுத்துட்டேன். இப்போ லைசன்ஸ் நம்பர் அதில் உள்ள மேலே உள்ள லைசன்ஸ் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கணும். நான் சும்மா சேம்பிளாக நான் கொடுக்குறேன். சரிங்களா? எக்ஸ்பிரி டேட்டு அதில் லைசன்ஸில் என்ன எக்ஸ்பிரி டேட் இருக்கோ அந்த டேட்டை கொடுத்துக்கோங்க. ஃபியூச்சர் டேட்டு கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்துருங்க. அது பிறகு 2 ஃபுல் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. லைசன்ஸு பேக் ஃபோட்டோ அதே மாதிரி தான். அப்லோட் இமேஜ் கேலரி இருந்தால் கேலரி, இல்லை இல்லாட்ட பேக் சைடு போட்டால் கீழே சப்மிட் போட்டாங்க. அதேமாதிரி கீழே வந்தீங்கன்னா ஆதார் கார்டு ஃப்ரண்ட் ஃபோட்டோ இதை கொடுத்தீங்கன்னா கேமரா அண்ட் கேலரி ஆதார் கார்டுடைய ஃப்ரண்ட் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துக்கோங்க. இல்லாட்டா இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தா ஃப்ரண்ட்டும் கொடுக்கணும், பேக்கும் கொடுக்கணும். அதனால் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ரெண்டுலேயும் இந்த ஃபோட்டோ கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆதார் கார்டு சேம்பிள் ஃபோட்டோ, ஆதார் கார்டு பேக் சைடு ஃபோட்டோ கொடுத்துட்டு சப்மிட். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆர்சி புக்கு ஃப்ரண்டு ஃபோட்டோ இருக்குது. அதை இந்த ஆர்சி புக் கொடுத்தாச்சு. ஆர்சி புக் கொடுத்துட்டு சப்மிட். ஆர்சி புக்கோடைய பேக் சைடு கேலரியில் இருக்குது. பேக் சைடு கொடுத்தாச்சு. சப்மிட். பெர்மிட்டு ஆர்சி வண்டியோட பெர்மிட்டு அப்லோட் பண்ணணும். அதே தான் கேமரா கேலரியிலேருந்து கேலரி. நம்மளுடைய எக்ஸ்பிரி டேட்டு, ஃபீச்சர் டேட்டு 1 இயருக்கு எப்படி இருக்கும், அதனால் 1 இயர் கொடுத்துருக்கோங்க. நான் சும்மா சேம்பிள் கொடுக்குறேன். சப்மிட்டு. இன்சூரன்ஸு அதே போல் கேலரி அண்டு கேமரா. அதே மாதிரி இன்சூரன்ஸு எக்ஸ்பிரி டேட்டு சப்மிட்டு. ஆர்சி புக்கு வந்து உங்களுக்கு வந்து பெர்மிட் வந்து எப்படியும் வந்து 5 இயர்ஸ் இருக்கும். இன்சூரன்ஸ் வந்து 1 இயர். இது எல்லாம் மொத்தமாக கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு சப்மிட். இந்தமாதிரி டாக்குமெண்ட் வந்து க்ரீன் கலரு, கார் இன்ஃபர்மேஷன் க்ரீன் கலரு, ப்ரொஃபைல் க்ரீன் கலர் எல்லாமே வந்துடுச்சு.
இது பார்த்தீங்கன்னா இது க்ரீன் கலரு, இங்கேயும் க்ரீனு, இதுலேயும் க்ரீன். இது வந்த பிறகு கீழே வந்து 24 ஹவர்ஸ் வெயிட் சொல்லி போட்டிருக்கும். இது வந்து வெயிட் பண்ண தேவையில்லை. இது வந்து நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணீங்க அப்படின்னா உடனே கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுப்பேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உடனே அப்ரூவல் வாங்கிக்கலாம். 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ண தேவையில்லை. நன்றி. அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உள்ளே வந்து ப்ரொஃபைலு, ஹிஸ்ட்ரி, ஏர்னிங்கு எல்லாத்தையும் பற்றி வீடியோ போடுறேன். நன்றி. பாய்.